இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பனானா ஓட்ஸ் கேக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு பனானா கேக் பண்ண போகிறோம், எக்லெஸ் கேக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டீக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 2 வாழைப்பழம் இது நான் சேர்த்திட்டே வரேன், பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றா நான் சேர்த்துறேன். டூ மினிட்ஸு அரைச்சிட்டு வந்து இந்த 1/4 கப்பு ஆயில் ஒழிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சின்னது எனக்கு பத்தாதனால தான் நான் இதில் மாற்றிருக்கேன். மிக்ஸி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். இதில் ஊற்றலாம். 1 கப் மைதா நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன், ஜலிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து சாஃப்டாக கிடைக்கும். 1 கப்புங்கிறது 250 கிராம் மைதா. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரு சிறிய ஸ்பூனு பேக்கிங் சோடா இவ்வளோ போட்டிருக்கேன், பாருங்கள். குட்டி ஸ்பூனு. 1/2 டீஸ்பூன் சின்னாமன் பட்டை, அது நான் அரைச்சிட்டு ஜலிச்சிருக்கேன், அது போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுவோம். மாவு ஜலிச்சுட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் அதுக்கு கேக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான். ½ கப்பு ஓட்ஸு, இல்லை பால் கொஞ்சம் ஊற்றலாம், மில்க்கு. நம்ம பேட்ரு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது இருக்கவங்க இதில் பண்ணுங்கள், நான் இன்றைக்கி இதில் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி மோல்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டீ கேக் மாதிரி ப்ரெட்டு மாதிரி வரும். நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஆயில் தைச்சிக்கலாம். ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. லேசாக மைதா டஸ்ட் பண்ணுறதுக்கு போடலாம். நல்லா டஸ்ட் பண்ணிக்கிங்க. இது எப்படி நல்லா சைட்லலாம் டஸ்ட் பண்ணிக்கிங்க. மைதா மாவு கொஞ்சம் நல்லா போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம போடுவோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக. ரொம்ப ஈஸியான ஒரு டீ கேக் இது. ஈவினிங்கில் ஒரு காஃபிக்கு டீ குடிக்கும்போது இந்த மாதிரி ஒன்று ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இது.
வந்து நம்ம பேக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டே நான் வந்து பேக்கிங் ஐட்டத்துலலாம் சொல்லியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் இட்லி பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு லோ ஃப்ளேம் வச்சு இதை இறக்கி வச்சிட்டோம்னா ஒரு ½ அன் ஹவர் ஆகுது பேக் ஆகிறதுக்கு. 25 to 30 மினிட்ஸில் வந்து இது பேக் ஆயிரும். நான் வந்து இது மைக்ரோவேவில் 180 டிகிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். மைக்ரோவேவும் பேக்கிங் பண்ணுற நம்ம ஸ்டவ்வில் நார்மலாக பண்ணுறதும் ஒரே டைம் தான் ஆகும். ஸோ மைக்ரோவேவ் தான் வேணும்ன்ட்டெல்லாம் கிடையாது. டோன்ட் வரி அபவுட் தட். இந்த மாதிரியே பண்ணலாம். ஈஸி, வெரி ஈஸி டு மேக். இப்போ இது நான் பேக் பண்ணிவிட்டு வரேன். சூப்பரான பனானா ஓட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. எக்லெஸ் கேக், வெரி டேஸ்டி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.